வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்மளோட பேட்சில் நடந்த டாபிக் டெஸ்ட் 11க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளன்ஸ் தான் பார்க்குறோம். அதில் ஆப்டிடியூட்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதில் இருந்து 15 கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதே போல் ரீசனிங் கிளாக் அண்ட் டேஸ்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்டிருந்தோம். இது ஒவ்வொரு பார்ட்டாவே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆப்டிடியூட்க்குரிய கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை ரூபாய் 9720, மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பர்சன்டேஜோ ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட்ல ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அது எத்தனை பர்சன்டேஜ்க்கு ஈக்குவல் அதை நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அப்போ எப்பவுமே அடக்க விலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அசல் வேல்யூ சொன்னாலும் சரி, அடக்க விலை அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்ம பர்சன்டேஜ்ல 100% நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, அப்போ நம்ம 100% தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 9720 எத்தனை சதவீதங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வார்த்தையை கவனிங்க, மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை. அப்போ ஒரு பொருளோட விலை 100% இருந்திருக்கும். அதுல அந்த மதிப்பு கூட்டு வரியும் சேர்த்திருப்பாங்க, டாக்ஸையும் சேர்த்திருப்பாங்க. அந்த டாக்ஸ் கூடிய பர்சன்டேஜை இங்க கொடுத்துட்டாங்க. அப்போ பிளஸ் 8%. அப்போ 108% மதிப்பு தான் இந்த 9720. இதுல இருந்து அடக்க விலை கேட்கறாங்கன்னா 100%. அவ்வளவுதான். நீங்க சிம்பிளா அந்த அமௌண்ட் எத்தனை சதவீதத்துக்கு ஈக்குவல் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தட் இதை காமனா கிராஸ் மல்டிபிள் கான்செப்ட்ல நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 108ங்கிறத 9 டைம் நீங்க மல்டிபிள் பண்ணுங்க, 972 கிடைக்கும். ஸோ அப்போ 9ஆல் அடிச்சு கொடுத்து, அதாவது 108ஆல் அடிச்சு கொடுத்தீங்க 9 டைம் வரும், இங்கே 0. அப்போ 90 × 100 9000. 90 × 100 9000. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 100% ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நீங்கள் கிளியர் ஆக முடியும். ஓகே, ஒன் பை ஒன்னாக பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸில் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரைட், இப்போ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை ரூபாய் 2200 எனில் அடக்க விலை என்ன? ஸோ இந்த இதில் கொடுத்துருக்க டேட்டாஸை நீ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே கொஸ்டின்ல என்ன மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன மாதிரி கண்டிஷன் ஷார்ட்கட் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இப்படி தான் இந்த ஆங்கிளில் தான் நம்ம யோசிக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே தள்ளுபடியோட சதவீதம் கொடுக்குறாங்க, லாபத்தோட சதவீதம் கொடுக்குறாங்க, குறித்த விலை 2200 குறித்த விலை கொடுத்து அதுக்கு முன்னாடி அவங்க அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி 4 டேட்டாவில் ஏதாவது 3 கொடுத்து அடக்க விலை இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க, தள்ளுபடி அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே 100ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ தள்ளுபடி அப்படின்னா 100ல இருந்து இந்த 20 மைனஸ் பண்ணீங்கன்னா 80ன்னு கிடைக்குமா? அது மேலே நோட் பண்ணிருங்க. டிவைடட் பை லாபம் அப்படிங்கிறத 100ஓட எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்குவோம். அப்போ 100ஓட ஆட் பண்ணணும். 100 + 10 110. அதை நீங்கள் கீழே நோட் பண்ணிருங்க. இப்போ எவ்வளவு குறித்த விலை, அந்த குறித்த விலையை நீங்கள் இங்கே மல்டிபிள் நோட் பண்ணிருங்க, 2200. இதை நீங்கள் சால்வ் பண்ணால் டைரெக்டாக நமக்கு அடக்க விலையே கிடைச்சிரும். இப்போ இதை நீங்கள் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா இப்போ அடக்க விலை அப்படிங்கிறத காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது மார்க் ப்ரைஸ், குறித்த விலையை மார்க் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டினை பாருங்க, அழகா நீங்கள் ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி மாற்றம் பண்ணுறாங்க, அப்போ மாற்றம் பண்ணிட்டாங்கன்னா இதே ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். ஒருவேளை அடக்க விலை கொடுத்து இது மாதிரி தள்ளுபடியோ லாபம் அடக்க விலை கொடுத்து குறித்த விலை கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல அடக்க விலை கொடுத்துருப்பாங்களே அந்த இடத்துல இந்த அமௌண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இதே போல் 80 டிவைடட் பை இந்த 110 போட்டு இங்கே நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அழகாக நீங்கள் இங்கே கொடுத்துருக்க நம்பரை இங்கே இருக்க நம்பரால் சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது நீங்கள் ஸ்மார்ட்டாக மேக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி யோசிக்க பழகணும். ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இப்போது இந்த 0வையும் நான் இந்த 0வையும் கூட அடிச்சிட்றேன். அடுத்து 1 11 11 2 11 22. அப்போ 20 இருக்குமா? 20 × 80 8 16 00 1600 தான் அந்த அடக்க விலை. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர். இதை நீங்கள் இன்னொரு விதத்தில் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறித்த விலையிலேருந்து வரணும். ஓகேவா? இப்போ குறித்த விலைங்கிற பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொல்லிட்டேன்.
குறித்த விலைங்கிறது 2200. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் அவர் எவ்வளவு சதவீத தள்ளுபடி சொன்னாரோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். அப்போ 20%, 20% எவ்வளவு? 400, அதாவது 10% 220 அப்படின்னா 20% 440. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க, 0 இங்கே 6ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே 1 11ல் 4 போனுச்சுன்னா பேலன்ஸ் 7. ஸோ 1760. ஓகேவா? இப்போ இந்த அமௌண்ட்டுங்கிறது எத்தனை சதவீதத்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். எப்படின்னா இந்த அமௌண்ட்டுங்கிறது அவருக்கு அந்த 10% லாபம் கிடைச்சதோட அமௌண்ட்டு தான் அந்த அமௌண்ட்டு. அப்போ எவ்வளவு? ஏற்கனவே நம்ம 100% எடுத்திருப்போம். அப்போ அந்த 10% லாபம்னா 110%. 110% 1760னா 100% எவ்வளவு? இதுதான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ இங்கே நீங்கள் பாருங்க, இந்த 0வும் இங்கே இருக்க 0வையும் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். ஒரு 11 இங்கேயும் ஒரு 11 பேலன்ஸ் 6 வருமா? அப்போது இங்கே 6 11 66. அப்போ 16 × 100 1600. இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கூட நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக 100% ஆன்சர் கிடச்சிடும். புரிஞ்சுங்களா? ஸோ 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸி அப்படிங்கிற பாருங்கள். அந்த மெத்தட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்னா அந்த சொன்ன நான் ஃபார்முலா மெத்தட் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது அப்படின்னா அவங்க குறித்த விலையிலிருந்து எவ்வளோ தள்ளுபடி சொல்லியிருக்காங்களோ அது தள்ளுபடி பண்ண பின்னாடி வர்ற அமௌண்ட்டை நீங்கள் அந்த 100ஓட அந்த லாபம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சுங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக், சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நட்டத்தில் விற்றார். அவரது விற்பனை விலை 100 ரூபாய் அதிகரித்திருந்தால் 5% லாபம் இருந்திருக்கும் எனில் பொருளின் அடக்க விலை என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப சிம்பிளானதான். இந்த 100 ரூபாய் எத்தனை சதவீதங்கிறத நீங்கள் கரெக்டாக யோசிக்க பாருங்க. ஏன்னா இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட் 100 ரூபா தானே. இந்த 100 ரூபா எத்தனை சதவீதங்கிறத பாருங்க. இப்போ நான் சிம்பிளாக உங்களை யோசிக்க வைக்கிறேன். என்னன்னா இப்போ ஒருவேளை இவர் இந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தார், அதிகரித்து இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல. அப்போ இந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாருன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்? அவருக்கு 20% நஷ்டம் ஏற்பட்டுச்சுல, அதுவும் சரியா இருந்திருக்கும். 20% நஷ்டமும் சரியா இருந்திருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 5% லாபமும் கிடைச்சிருக்கும். ஓகே, அப்போ இந்த 100 ரூபாங்கிறது 25%க்கு சமம். புரிஞ்சுக்கலாம்? சிம்பிளா இந்த அமௌண்ட்டுங்கிறது எத்தனை சதவீதத்துக்கு? இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா போட்டதுனால அவர் அந்த 20% நஷ்டம் அடைஞ்சிருந்தது, அதுவும் சரியாயிருச்சு. அப்போ கரெக்டாக அந்த 20% நஷ்டமானது கிடைச்சிருச்சு. பிளஸ் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 5% லாபமும் கிடைச்சிருக்கு. அப்போ மொத்தத்துக்கு 25%ஓட மதிப்பு தான் அந்த 100 ரூபா. இப்போ அடக்க விலைன்னு கேட்குறாங்கன்னா அடக்க விலை நம்ம எத்தனை சதவீதம் வைப்போம்? 100% வைப்போம். அப்போ 25% 100 ரூபானா 100% என்ன? ஒரு 25 4 25 100. அப்போ 4 × 100 400. இதுதான் அந்த அடக்க விலை. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். என்னோட வீடியோவை யார் முழுசாக நீங்கள் கவனிக்கிறீங்களோ ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இங்கே 100% தெளிவாவீங்க. எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அப்படியே என்னோட வாய்ஸ் ரொம்ப கிளியராக தெரியும். எந்தவித டவுட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்கள் சூப்பராக சால்வ் பண்ணிட்டு போவீங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இருக்குது. 4வது கொஸ்டினை கவனிங்க. ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் 1200க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கினார். இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விட்டார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காண்க. இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன, அவர் 1200 வாங்கினாரு, இதுல இருந்து 30% உயர்த்திருக்காரு. அப்போ 1200லேருந்து 30% நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து 20% தள்ளுபடி பண்றாரு. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணிட்டு கடைசியில் அவர் எவ்வளோ வித்திருக்காரு, லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்தோடனே அமௌண்ட்டை வச்சு அந்த விற்பனை விலையை கண்டுபிடிக்க வேணாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த 2% மட்டும் வச்சு எவ்வளவு சதவீதம் லாபம் கிடைச்சிருக்குங்கிறத கண்டுபிடிங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தடை விட இந்த மெத்தட் ஈஸி. இப்போ 2% மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 30%ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20% தள்ளுபடி அப்படின்னா அது டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு வேல்யூங்கிறது பிளஸ், இன்னொரு வேல்யூ மைனஸ் தானே, தள்ளுபடினா மைனஸ் தானே. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் XY/100.
இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ப்ளஸில் இருக்கிறது நீங்கள் 30 நோட் பண்ணிடுங்க. மைனஸ் 20 மைனஸ் 30 × 20 டிவைடட் பை 100. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 30ல் 20 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 10 தான் இருக்கும். இங்கே இப்போ மைனஸ் இருக்குது, மைனஸ் நோட் பண்ணிடுங்க. இந்த சைடு அடிச்சு கொடுங்க. ஸோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து 32 6ன்னு கிடைக்கும், -6. அப்போ 10ல் 6 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4. அப்போது அவருக்கு இங்கே 4ங்கிறது ப்ளஸில் தான் கிடச்சிருக்கு. அதனால் 4% லாபம் வந்து அவருக்கு கிடச்சிருக்கும். அப்போ 4% லாபம் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். ரைட் சார், 4% கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1200 ரூபாயில் 4% என்னன்னு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி இதில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா. 12 × 4 என்ன? அதுதான் 4%. ஓகே, 12 × 4 40 48 தானே. அப்போது 1000 இது 48 ரூபா 4%. 1200 48 ஆட் பண்ணால் 1248. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்கள் இது ஃபர்ஸ்ட்டு யோசிச்சு பாருங்க. 1200ல் 30% அமௌண்ட்டையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து 1200 ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 20% தள்ளுபடி பண்ணுறதுனால அந்த 20% வேல்யூயும் கண்டுபிடிச்சு அந்த ஏற்கனவே 30% உயர்த்தின அமௌண்ட்ல இருந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கும். இது பர்சன்டேஜை ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரிஜினல் அமௌண்ட் 1200 இருந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த இடத்துல ஸ்மார்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் 5ல் 1 பங்கை தன் மேலாளருக்கு கொடுக்கிறார். மேலாளருக்கு தனக்கு கிடைத்ததில் 3ல் 1 பங்கை தன் உதவியாளருக்கு தருகிறார். உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி ரூபாய் 100. கடைக்காரரின் லாபம் என்ன? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க இங்க இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை கவனிங்க. உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி இந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி அமௌண்ட் 100 ரூபானா முழு அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 200 ரூபாயா தானே இருக்கும். அப்படியே டபுள் பண்ணீங்கன்னா முழு அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ உதவியாளர்கிட்ட இருக்க அமௌண்ட்டு 200 ரூபா. ஓகேவா? இப்போ அதில் அடுத்த இந்த முன்னாடி இருக்க கவனிங்க. உதவியாளருக்கு யார் கொடுத்தது? மேலாளர் கொடுத்தாரு. ஆனால் மேலாளர் எவ்வளோ கொடுத்தாரு? 3ல் 1 பங்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ 3ல் 1 பங்கோட வேல்யூ தான் இந்த 200. வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ 3ல் 1 பங்கோட வேல்யூ 200னா அப்போ 3 பங்கோட வேல்யூ இன்ட்டு 3 தானே. மொத்தம் எவ்வளோ வரும்? 600 ரூபான்னு வருமா? இந்த 600 ரூபா தான் மேலாளர் கையில் இருந்த அமௌண்ட்டு. ஓகே, இப்போ மேலாளருக்கு யார் கொடுத்தது? கடைக்காரர் ஓனர் கொடுத்துருக்காரு. ஓனர் எவ்வளோ கொடுத்துருக்காரு? தாங்கிட்ட இருந்த 5ல் 1 பங்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த 600 ரூபாங்கிறது 5ல் 1 பங்கு தான். அப்போ 5ல் 1 பங்கு 600 ரூபானா அப்போ 5 பங்கு என்ன? இன்ட்டு 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 3000 ரூபா அப்படிங்கிற வருமா? 3000 ரூபா தான் கடைக்காரர்கிட்ட இருந்தது. அதான் அவர் கிடைச்சிருக்க லாபம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6வது கொஸ்டின் பாருங்க. 2 கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டதில் நமக்கு இந்த அமௌண்ட்டே தேவையே இல்லை. இதை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 2% மட்டும் நம்ம யூஸ் பண்ணாவே போதும். அதுலேயும் நான் இதுக்கு சூப்பரான ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஒரே பர்சன்டேஜில் லாபமும் கிடைச்சு ஒரே பர்சன்டேஜில் நஷ்டமும் ஆனிச்சு அப்படின்னா எப்பயுமே நஷ்டம்தான். எப்பயுமே நஷ்டம்தான். ஓகேவா? அது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதை அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்க ஒன்றையும் இங்கே இருக்க ஒன்றையும் மட்டும் மல்டி பண்ணுங்க. 1 × 1 என்ன? 1%. அப்போ 1% தான் நஷ்டம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேற எதுவுமே நீங்க அமௌண்ட்டை யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. சூப்பரான இந்த ட்ரிக்கை வச்சு நீங்க அழகா டைம் சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. கமெண்ட்ஸ்ல உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. 7th கொஸ்டின் பாருங்க. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம். இதன் லாப சதவீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாடலில் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னா பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குரிய
ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதா எவ்வளவு லாபம் டிவைடட் பை அடக்க விலைன்னு போடுவாங்க, இன்ட்டு 100ன்னு போடுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். பட் இங்கே நீங்கள் கவனிங்க, அந்த அமௌண்ட்லாம் கொடுக்கல, ஜஸ்ட்டு அந்த குவான்டிட்டி கொடுக்குறாங்க. 16 நோட்டு புத்தகம், இங்கே அந்த நோட்டு புத்தகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 12 நோட்டு புத்தகங்கள் விற்றதுக்கு சமமாக இருக்குது. இந்த மாதிரி அந்த குவான்டிட்டியை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த ஃபார்மட் இல்லை, நல்லா கவனிங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இப்போ எவ்வளோ விற்றுருக்காரு அதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். எவ்வளோ விற்றுருக்காரு, 12 நோட்டு புத்தகம் விற்றுருக்காரு, அதை நீங்கள் கீழே நோட் பண்ணணும். ஸோ விற்ற விலைக்கான பொருளை தான் கீழே நோட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் நல்லா தெளிவாக நான் சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன். இப்போது இந்த 12 நோட்டு புத்தகங்கள் விற்றதுல அவர் வாங்கினது 16. எவ்வளோ 16 நோட்டு புத்தகங்களை வாங்கினது, வாங்கின அமௌண்ட்டு ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாயை அவர் 12 நோட்டு புத்தகம் விற்றதுலேயே அந்த 100 ரூபா வந்துடுது. அப்போ மீதி ஒரு 4 நோட்டு புத்தகம் அவருக்கு லாபமாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் விற்கக்கூடிய அந்த 4 நோட்டு புத்தகத்துக்குரிய அமௌண்ட்டு லாபம் தான். புரிஞ்சுங்களா? அப்போது 4 நோட்டு புத்தகம் தான் அவருக்கான லாபம். இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்போ எவ்வளவு லாபமோ அதை மேலே நோட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ விற்றுருக்காரோ அதை நான் கீழே நோட் பண்ணியிருக்கேன். பர்சன்டேஜ் கேட்கறனால இன்ட்டு 100. இதுதான் விஷயம். ஓகேவா? நீங்கள் விற்பனை விலைங்கிற மைண்டில் வச்சுட்டு சார் அடக்க விலை தானே நம்ம கீழே போடணும், லாபம் டிவைட் அடக்க விலை தானே ஃபார்முலாவில் வருது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இதை சிம்பிளை பண்ணாவே ஆன்சர் கிடச்சிரும். 1 நாள் 4, முன்னாங்க 12. இப்போ 100/3 தான். 100/3னா என்ன வரும்? எல்லாமே 3 தான். 33 1/3% வரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நீங்கள் 100/3 அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 33 99 வரைக்கும் வரும். பேலன்ஸ் 1 இருக்கும், 1/3. இதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டியை வச்சு கொடுப்பாங்க. டைரெக்டாக அவர் 5 நோட்டு புத்தகம் வாங்கினதுல ஒரு நோட்டு புத்தகம் லாபமாக கிடச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே எவ்வளவு 4 நோட்டு புத்தகம் விற்றுருக்காரு, அது போக 1 லாபமாக கிடச்சிருக்கு, இன்ட்டு 100. இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக அந்த குவான்டிட்டியை நோட் பண்ணணும். புரிஞ்சுக்கலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்க. செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை ரூபாய் 4,26,000க்கு வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக ரூபாய் 9,000 மற்றும் 15,000 செலுத்தி அதன் பின் மகிழுந்தை ரூபாய் 4,41,000க்கு விற்பனை செய்கிறார் எனில் அவர் அடைந்தது லாபமா நஷ்டமா, எத்தனை சதவீதம்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன கண்டிஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் அவர் வாங்கியிருக்க அமௌண்ட்டு ப்ளஸ் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காரோ அதுவும் அடக்க விலையில் தான் சேரும். அப்போ 9,000 ரூபா இங்கே பண்ணுறாரு, அதுக்கப்புறம் 15,000 ரூபாயும் செலவு பண்ணுறாரு. ஓகேவா? இது எல்லாமே ஆட் பண்ணால் 0 0 0, இங்கே 15, 20க்கு 0, பேலன்ஸு 2 5ன்னு வரும். 4,50,000 இதுதான் அவர் விற்பனை பண்ணியிருக்கிறது. வாங்கியிருக்க அடக்க விலை. இதில் விற்பனை விலை பாருங்க 4,41,000 தான். ஓகேவா? அப்போது கண்டிப்பாக அவர் நஷ்டம் தான் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ நஷ்டம்? 9,000 ரூபா நஷ்டம். இப்போது நஷ்டத்துக்கான சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ தான் அந்த நஷ்டம் எவ்வளவு? ஓகேவா? நஷ்டம் 9,000, எவ்வளோ அடக்க விலை? 45,40 இன்ட்டு 100. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். மேலே இருக்க 3 0, இங்கே இருக்க 3 0, அதுக்கப்புறம் இந்த 1 0, இந்த 1 0 கேன்சல் ஆகும். 9 9 45, 5 2. அப்போ 2% நஷ்டம். 2%. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்க. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன?
இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 20% தள்ளுபடி. இந்த தள்ளுபடினால அவருக்கு எவ்வளவு சேமிச்சிருக்காரு? 25 ரூபாய் சேமித்திருக்காருன்னா அந்த சேமித்த அமௌண்ட் தானே அவர் தள்ளுபடிக்குன்னு கிடைச்சிருக்க வேல்யூ. அப்போ 20% தான் அந்த 25 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பாருங்க, அவர் 25 ரூபா சேமிக்கிறாரு. எப்படி சேமிச்சிருப்பாரு? அவருக்கு அந்த என்ன தள்ளுபடி கிடைச்சதோ அதுதானே அவரோட லாபம், அவரோட சேமிப்பு. அப்போ 20% தள்ளுபடின்ட்டு வாங்குறாருன்னா பரவாயில்ல, 20% தள்ளுபடியில் நம்ம ஒரு 25 ரூபா சேமிச்சிட்டோம் அப்படிங்கிற கான்செப்டில் 20%ஓட வேல்யூ தான் அந்த 25 அப்படின்னா அசல் விலை அப்படின்னா 100%. 100%ஓட வேல்யூ என்ன? இதான் நம்ம பார்க்குறோம். ஒரு 20 20 5 20 100 5 × 25 125 தான் அந்த ரெயின் கோட்டோட விலை. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ ஒன்று ஆப்ஷன் மிஸ்டேக்காக இருக்கலாம், அல்லது பர்சன்டேஜில் கூட ஏதோ ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம். ஆனால் டிஎன்பிசியில் கொடுத்துருந்தா அதே கொஸ்டின் தான், மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்னா, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கவனிச்சிங்கன்னா தொடர் தள்ளுபடிகள் முறையே 15% 25% என்றவாறு தரப்பட்டு ஒரு சலவை இயந்திரம் ரூபாய் 15,000க்கு விற்கப்பட்டது எனில் அதன் குறித்த விலை என்ன? இதான் கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் குறித்த விலையில இருந்து தான் நம்ம தள்ளுபடியே கொடுப்போம். அப்போது நான் குறித்த விலை என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு, அதில் இருந்து தான் ஃபஸ்ட்டு 15% தள்ளுபடி பண்ணுறோம். அப்போ 15% தள்ளுபடி அப்படின்னா 100ல் இருந்து தான் அந்த தள்ளுபடியை மைனஸ் பண்ணணும். 100ல் இருந்து 15 பண்ணுச்சுன்னா பேலன்ஸ் 85. அப்போ 85/100 இன்ட்டு அடுத்ததில் 25% தள்ளுபடி தானே. அப்போ 100ல் இருந்து 25 மைனஸ் பண்ணணும், 75/100. ஸோ இதுதான் இப்போ இந்த 2% தள்ளுபடியும் போக எவ்வளோ விற்றுருக்காரு? 15,000க்கு விற்றுருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஆக்சுவலாக இந்த ட்ரிக்கு நம்ம கூட்டு வட்டி கான்செப்ட்லேயே யூஸ் பண்ணுவோம். இதே ட்ரிக்கு தான். மொதல் டைம் வந்து 15% வட்டி, ரெண்டாவது டைம் 25% வட்டி. அப்போது மொத்தத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாருன்னா ஆரம்பத்தில் எவ்வளோ விலை இருந்தது, அல்லது ஆரம்பத்தில் இவ்வளோ விலையிலிருந்து இந்த மாதிரி ரெண்டு தள்ளுபடின்னு சொல்கிறேன், சாரி, 2 வட்டி விதத்துக்கு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட், இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ட்ரிக்கு தான். இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஆப்ஷனில் இருக்க வேல்யூ வராது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 25ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 3 25 75, இங்கே 4. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3ஆல் இங்கே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 3 3, இங்கே 5 3 15. அப்போ 5,000 ரூபான்னு வரும். அடுத்து இங்கேயும் நீங்கள் 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா, அதாவது 1 5 5 பேலன்ஸ் 3 35னா 7 5 35. நீங்கள் இதவே ஒரு 5ஆல் அடித்து 1000 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், 100 × 4. ஓகேவா? இது எல்லாமே இங்கே மல்டிப்புளாக மாறும். 4 × 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? நீங்கள் 4 ஒரு நாள் 4ன்னு வச்சுக்கோங்க. மீதி எத்தனை 0 இருக்கோ? 5 0 இருக்கா? 1000ல் 3 0வும் 100ல் 2 0 இருக்குது. டிவைடில் இந்த 17 நீங்கள் போடணும். இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 23,000 சம்திங் வரும். இப்போ ஒரு 17 17 2 17 34. அப்போ 40ல் 34 போனுச்சுன்னா பேலன்ஸ் 6. இந்த ஒரு 0 நீங்கள் சேர்ப்பீங்க. அப்போ 60. 60ல் எத்தனை 17 இருக்குது? 3 17 தான் இருக்குது. ஏன்னா 30 + 21 51ன்னு வரும். ஓகே, அப்போ 3 டைம்ஸ் நோட் பண்ணுறேன். இப்போ 51ன்னு இருந்துச்சுன்னா மீதி 9. 9க்கு அப்புறம் அடுத்த ஒரு 0 நான் சேர்க்குறேன். அப்போ 90ன்னு இருக்கும். இப்போ 17 × 5 85. ஓகே, அப்போ 5 டைம்ஸுங்கிறது வரும். ஓகேவா? அப்போ 85னா பேலன்ஸ் 5 அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ 5ங்கிற போது இந்த ஒரு 0 நீங்கள் சேர்ப்பீங்க. அப்போ சேர்க்கும்போது இங்கே 2 டைம்ஸ் மட்டும்தான் 54 தான் வரும். ஏன்னா 3 டைம்ஸ்னா 51ன்னு போயிடும். 2 டைம்ஸ். அப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதா? அப்போ 23,000 சம்திங் வரணும். ஆப்ஷனில் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ அமௌண்ட்டில் மிஸ்டேக் இருக்கலாம், அல்லது பர்சன்டேஜில் கூட மிஸ்டேக் இருக்கலாம். ஆனால் 23,500 சம்திங் போயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு சூப்பராக ஆப்ஷன் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.
ஒருவன் 3 மேஜைகள் மற்றும் 12 நாற்காலி இருக்கைகள் ஆகியவற்றை ரூபாய் 2400க்கு வாங்குகிறான். மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்தில் விற்கும்போது ரூபாய் 300 லாபமாக பெறுகிறான் எனில் ஒரு மேஜையை எந்த விலைக்கு வாங்கியிருப்பான்? இதான் கேள்வி. நீங்கள் நார்மலாக இப்போ இந்த மேஜை எக்ஸ்ன்னு நீங்கள் வச்சு அதே போல் நாற்காலியை ஒய்ன்னு வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிங்கன்னா அப்போ 3x + 12y = 2400 இப்படிலாம் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு இழுக்கும். ஓகேவா? இப்போ இந்த 3x தான் 20% லாபத்துக்கு விற்றுருக்காரு, அப்போ 20/100 இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் அந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் நம்ம இதிலே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கோம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ரிலாக்ஸாக நீங்கள் யோசிக்கலாம். என்னென்னா கேள்வி என்ன, ஒரு மேஜை எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு, இப்படி தான் வந்து கேள்வி. இப்போ நல்லா கவனிங்க. ஒருவேளை ஆப்ஷன் ஏவாக இருந்தால் ஒரு மேஜையை அவர் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா, ஆப்ஷன் ஏல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு மேஜையை 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா 3 மேஜை எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு? 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். ஓகேவா? இப்போ 3 மேஜையோட விலை 300ன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். மொத்தத்துக்கு எவ்வளவு? 2400 ரூபா வரணும். ஓகேவா? சப்போ 3 மேஜையும் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 12 நாற்காலி இதை ஒய்னு வச்சுக்கோங்க, 2400னே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ 3 மேஜையோட விலை 300 அப்படின்னா மீதி 12 நாற்காலியை அவர் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு? இந்த 2100ன்னு வருமா? ஏன்னா 2100ன்னு நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் 300 + 2100 2400ன்னு வரும். ஓகேவா? ரைட். இப்போ நான் பார்க்குறேன். இப்போது நம்மளுக்கு 300 ரூபா லாபம் கிடைக்கணும் இந்த பர்சன்டேஜ்லாம் யூஸ் பண்ணும்போது. இப்போ மேஜைகள் வந்து எத்தனை சதவீத லாபத்துக்கு விற்றுருக்காரு? 20% லாபத்திற்கு. அப்போ 300 ரூபாயில் அந்த 20% என்ன? 300 ரூபாயில் 20% என்ன? 60 தானே? ஏன்னா 10%ங்கிறது 30, அதை டபுள் பண்ணால் 60. இதுதான் 60 ரூபா. ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? 300 ரூபா லாபமாக வரணும். இப்போ அடுத்து அவர் நாற்காலிக்கு எத்தனை சதவீதம்? 10%க்கா? அப்போ இதில் நீங்கள் 10% பார்த்தீங்கன்னா 210. அப்போ இங்கே 210ன்னு ஆட் பண்ணீங்கன்னா 300 வரலை. அப்போ 100 ரூபா கிடையாது. புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியாக ஸ்மார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்த ட்ரை பண்ணுங்க. அப்போது அவர் ஒரு மேஜையை ஆப்ஷன் பி பாருங்க, 200 ரூபாய்க்கு ஒரு மேஜையை அவர் வாங்கியிருப்பார். ஏன்னா ஒரு மேஜையோட விலை தான் அங்கே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டினையும் ஆப்ஷனையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு மேஜை 200 ரூபாய்க்கு வாங்கினா 3 மேஜை அவர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? 600 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். 3 மேஜையோடது ப்ளஸ் 12y = எவ்வளோ கிடைக்கணும்? 2400 ரூபா. இப்போ நம்மளுக்கு 2400 ரூபா கிடைக்கணும். இப்போ நாற்காலியில் எவ்வளவுக்கு விற்றா நம்மளுக்கு 2400ன்னு வந்திருக்கும்? 1800 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ 600 + 1800 2400ங்கிற வந்துடும். இப்போ எப்பயுமே என்ன பண்ண போகிறோம்? நமக்கு லாபம் 300 ரூபா வரணும். இதில் மேஜையில் 10% சாரி 20%. 20% லாபத்துக்கு 20%ங்கிறது எவ்வளவு? 120 ரூபாயா? 60ங்கிற 10%, அதை டபுள் பண்ணால் 120. ஓகேவா? அதே போல் இங்கே 12 நாற்காலி எத்தனை சதவீத லாபத்திற்கு? 10%. அப்போது இங்கே 1800ல் 10% என்ன? 180. இதை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 120 180 கூட்டினாவே 300 வந்துடுதுல. அப்போது ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அழகாக ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சோன்னா எந்த வித ரிஸ்க்குமே எடுக்கவே தேவையே இல்லை. கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னையோட அதாவது உங்களுக்கு 12 டாபிக் முடிச்சிட்ட பின்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். 15 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை சொன்ன டீட்டெயில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. ஒரு வணிகர் தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை 8% லாபத்திற்கும் மீதி பகுதியை 18% லாபத்திற்கும் விற்பனை செய்ததில் மொத்தமுள்ள 500 கிலோ அரிசிக்கு 10% லாபம் பெறுகிறார். அவர் 18% லாபத்திற்கு பெற்ற அரிசியின் அளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது மிக்சர் அண்ட் அலிகேஷன் இந்த கான்செப்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போது மொத்த அளவு வந்து 500 கிலோ, இது தனியாக இருக்கட்டும். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுங்கிற சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 8% லாபத்துக்கும் விற்றுருக்காரா? ஸோ 8%. அடுத்து இன்னொன்று 18% லாபத்திற்கும் விற்பனை செஞ்சுருக்காரு. அப்போ 18% நோட் பண்ணியிருக்கோம். இப்போது ரெண்டுமே கலந்து 10% லாபம் பெற்றார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் சென்டரில் 10% நோட் பண்ணிடுங்க. இப்போது
நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்து ரேஷியோ மட்டும் நீங்கள் நோட் பண்ணலாம். 10 அந்த சதவீதம் பற்றி நீங்கள் கவலைப்பட அவசியமே இல்லை. 18ல் 10 போன்ஸ்னா பேலன்ஸ் 8, அதுதான் நீங்கள் இந்த சைடு நோட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ்லாம் தேவையே இல்லை. அதே போல் 10ல் 8 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 2. ஓகேவா? இதுதான் ரேஷியோ. இப்போ இதை அடிச்சு கொடுக்க முடியுமா? 2ஆல் அடிச்சு கொடுத்தா 4 2 8 ஓ 2 2. அப்போ 4:1 தான் அந்த ரேஷியோ. ஓகேவா? இப்போ இங்கே 500 ரூபாயை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ரேஷியோவோட கூடுதலும் அந்த 500 கிலோ மொத்த அரிசியும் சமம். அப்போ ரேஷியோட கூடுதல் என்ன? 5x தானே. ஸோ 4 + 1 5. 5xோட வேல்யூ 500 அப்படின்னா 1xோட வேல்யூ என்ன? 100. ஓகே, இப்போ நம்ம 1xே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா இந்த சைடு தானே 1x இருக்கு. இந்த 1xோட வேல்யூ 100 kg தான். இந்த சைடு என்ன இருக்கு? 18 இருக்கா? அப்போ 18 எங்க சைடு இருக்கோ அங்கதான் 1 இருக்கு. அந்த ஒரு அளவை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 100 kg தான் இதற்கான ஆன்சர். ஒருவேளை இப்போ நீங்க அடுத்து யோசிக்கலாம், ஒருவேளை 8% லாபத்திற்கு எவ்வளவு கிலோ அரிசி வித்திருப்பாரு? இந்த சைடு 8 இருக்கு. அப்போ 4 அளவை நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு அளவு 100னா 4 அளவு என்ன? 400 தானே. ஸோ அந்த 400 தான் அந்த 8% லாபத்துக்கு வித்திருப்பாரு. அழகா நீங்க ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஸ்மார்ட்டா யோசிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணாமலே ஒரு 2 ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஆசிஸ் ரூபாய் 32,000 ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தக கடையை திறந்தார். முதல் ஆண்டில் அவருக்கு 5% இழப்பு ஏற்பட்டது. இருப்பினும் 2வது ஆண்டில் அவருக்கு 10% லாபம் ஈட்டினார். 3ஆம் ஆண்டில் 12% உயர்ந்தது. 3 வருடங்கள் முழுவதும் அவரது நிகர லாபத்தை கணக்கிடுக அப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் கவனிங்க. லாபம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ அவரோட முதலீடு 32,000 ரூபாய். கண்டிப்பா லாபம் அப்படிங்கிறது இந்த அசல் அமௌண்ட்டை விட அதிகமாக போயிருக்காது. அப்போ நீங்க இந்த 2 ஆப்ஷன் பத்தி யோசிக்கவே வேணாம். இந்த ஆப்ஷன் ஏ அல்லது சி, இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அழகா நீங்க இது 2ல் நீங்க கெஸ் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாக்டீரியா 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அடையும், அடுத்த 1 மணி நேரத்தில் 10% லாபம் அடையும், அதாவது வளர்ச்சி குன்றி, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம்ல. சேம் மெத்தட் தான். ஆரம்பத்தில் எவ்வளவு? 32,000. இதுல முதல் ஆண்டுல என்ன நடந்திருக்கு? 5% இழப்பு. ஓகே, 5% இழப்பு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 100ல இருந்து 5 மைனஸ் பண்ணிடணும். அப்ப 95/100 இன்ட்டு அடுத்தது 2வது வருஷத்துல என்ன நடக்குது? 10% லாபம்னா 100ஓட ஆட் பண்ணிக்கணும். அப்ப 110/100 இன்ட்டு அடுத்த 3ஆம் ஆண்டுல என்ன நடந்திருக்கு? 12% உயர்ந்திருக்கு. ஸோ இங்கே தான் ஒரு சேஞ்சஸ். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 100ல இருந்து இந்த சதவீதத்தை ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 12 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 24 25/2% இருக்கா? இதைத்தான் நீங்கள் 100ஓட ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது 200 மாறும். 100 × 2 200 தானே. 200 225/2 இதுதான் இங்கே பண்ணுறது. இப்போ நம்ம எப்பயும் ஒரு பர்சன்டேஜ், இப்போ 10% வந்து 100ஓட ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்? டிவைடில் எப்பயும் போல 100 போடுறோம்ல, அதை நீங்கள் போட்டணும். இப்போ என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த 2 இந்த 100ஓட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? கீழே நீங்கள் 100ன்னு போடுறது பதிலாக 200ன்னு போட்டுடணும். 2 × 100 எவ்வளவு? 200. அப்போ டிவைடில் 200. இந்த மாற்றம் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். எப்பயும் போல் சேம் ட்ரிக்கு தான். பட் அவங்க அந்த கலப்பு பின்னத்தில் கொடுத்ததுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இதை சிம்பிளை பண்ணுங்க. ஸோ எப்படி சிம்பிளை பண்ணலாம்? 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க 2 0, இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணலாமா? அடுத்து இந்த ஒரு 0வையும் இங்கே ஒரு 0வையும் கேன்சல் பண்ணலாம். அடுத்து இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது 0 இந்த சைடு கேன்சல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4ஆல் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 4ஆல் சிம்பிளை பண்ணலாம், அல்லது 2ஆல் சிம்பிளை பண்ணுங்க. இது 100ன்னே வச்சுக்கோங்க. இந்த வேல்யூவை 16ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ டிவைடில் 100 அப்படியே இருக்கட்டும். இப்போ எஸ், ஓகே. இனிமே அடுத்து நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஆல் அடிச்சு கொடுங்க. இப்போ 100னா 4 25 இருக்கு. 200 அப்படின்னா 8 இருக்கும். அது போக இன்னொரு 1 எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்போ 9 25 225. ஓகே, நீங்கள் 5 5 கூட சிம்பிளை பண்ணாலும் பண்ணிக்கலாம்.
அடுத்து ஒரு நாள் 4, இங்கே 4 நாங்க 16. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 4 இன்ட்டு 95 இன்ட்டு 11 இன்ட்டு 9. ஓகேவா? இதைத்தான் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 4ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க, 36ன்னு கிடைக்கும். 36 95ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போது 30க்கு 0, பேலன்ஸ் 3. அடுத்து 54 3 57. அடுத்து 3 15க்கு 5, பேலன்ஸ் 1. அடுத்து 9 3 27 1 28. இதெல்லாம் தான் ஆட் பண்ணுங்க. 0 12க்கு 2, பேலன்ஸ் 1. இங்கே 14, அதான் 13 + 1 14ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இங்கே 1. அப்போது 3 4 2 0. இதைத்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? 14 மல்டிபிள் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள் தானே. 3 4 2 0. அப்படியே ஒரு டிஜிட் தள்ளி 3 4 2 0ன்னு போட்டுக்கோங்க. ஆட் பண்ணுங்க. 0 2 6 7 3. இப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மொத்தத்துக்கு எவ்வளவு கிடைச்சதான் நம்ம பார்த்துருக்கோம். அவர் கிடைச்சிருக்க வேல்யூ என்ன? 37 6 2 0. ஓகேவா? அவரோட முதலீடு என்ன? 32,000. அப்போது லாபம் மட்டும் எவ்வளவு? இதில் இருந்து நீங்கள் 5 6 2 0ங்கிறது கிடைக்கும். இதுதான் அவரோட லாபம். அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அவங்க ட்விஸ்ட் பண்ணி எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி மொத்த அளவு கண்டுபிடிப்போம். அதிலிருந்து நிகர லாபம் என்ன அப்படிங்கிறத அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்லா கவனிக்கணும். ஏ மற்றும் பி இருவர் ஒரு தொழில் தொடங்க 3:2 என்ற விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர். மொத்த லாபத்தில் 5% தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. ஏயின் பங்கு 855 எனில் மொத்த லாபம் என்ன? இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ரேஷியோ 3:2ன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் A/Bயோட வேல்யூ. இப்போ ஏவோட பங்கு 855ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏவோட ரேஷியோ என்ன? 3 தானே இந்த ஏவோட ரேஷியோ. அப்போ 3x வேல்யூ தான் அந்த 855. இதில் இருந்து 2x என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 2x அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 3 3, இங்கே 2 3 6, பேலன்ஸு 2 25னா 8 3 24, பேலன்ஸ் 1 15னா 5 15. அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ 285னா அப்போ 2னா 2ஆல் மல்டிபிள் பண்ணுமா? 0 ஒரு 2 10க்கு 0, பேலன்ஸு 1, 16 1 17, பேலன்ஸு 1, 2 4 1 5. அப்போ 570 தான் அந்த 2xோட வேல்யூ. இப்போது அந்த 2xோட வேல்யூங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிடலாமா? ஏவோட பங்கையும் பியோட பங்கையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பாருங்கள். 5, இங்கே 12க்கு 2, பேலன்ஸு 1, இங்கே 6 6 + 8 14 வரும். 1425. இப்போ இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95%. இதுதான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா 5%ங்கிறது தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்தது போக அவங்களோட பங்குங்கிறது இந்த அமௌண்ட்டு. இந்த ஒரு பாயிண்ட்டை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த அவங்க 5% கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டை இங்கே நீங்கள் மெயினாக எடுத்துக்கணும். அப்போ 95% தான் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ 5% நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாவே அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்தம் 100%ங்கிறது கிடைக்கும். புரிஞ்சுங்களா? அதுதான் ஆன்சர். நல்லா கவனிங்க. இப்போ 5% எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஓரஞ்சு 5, இங்கே ஓரஞ்சு 5, பேலன்ஸு 45னா 9 45. இப்போ நீங்கள் டைரெக்டாக இந்த வேல்யூவில் தான் வந்து நீங்கள் சிம்ப்ளை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நீங்கள் 5ஆல் சிம்ப்ளை பண்ணிவிட்டு, அதாவது இந்த 5% அப்படியே வச்சுருங்க. 5% அப்படியே வச்சுட்டு இங்கே நீங்கள் 5ஆல் 95யும் 1425யும் 5ஆல் அடிச்சு கொடுத்த மாதிரி. அப்போ 2 10, பேலன்ஸ் 4 42னா 8 40, பேலன்ஸ் 2, அப்போது 285. இப்போ நீங்கள் 19லையும் அடித்து கொடுக்க ட்ரை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ல் 28ல் ஒரே ஒரு 19 இருக்குது. அப்போ நான் 1 நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து 19 போக பேலன்ஸ் 95, 9 வரும். இங்கே இருக்க 5 சேர்த்துக்கிட்டோம்னா 95. அப்போது அகைன் 19 × 5 95ங்கிறது வந்துருமா? ஓகே. அப்போ 15 × 5 தான்
எவ்வளோ வரும்? 50. 75ங்கிறது வருமா? ஸோ 75 இந்த 1425ஓட நீங்கள் ஆட் பண்ணணும். 1425ஓட 75 ஆட் பண்ணிங்கன்னா மொத்தத்துக்கு 1500ன்னு கிடைக்கும். இதுதான் அவங்களோட மொத்த லாபம். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக யோசிக்கணும், மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினில் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த மெத்தடை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட் 1425 வராதாங்க சார் அப்படின்னே நிறைய பேர் நிற்பாங்க. ஆக்சுவலாக அந்த தொண்டு நிறுவனத்துக்கு 5% போக தான் அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 15வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஆப்டிடியூடில் இது லாஸ்ட்டு கொஸ்டின். ராவ், கவுல், பன்சால் மற்றும் அகர்வால் ஆகியோர் கூட்டாக வியாபாரம் செய்கின்றனர். மொத்த முதலீட்டில் ராவ், கவுல், பன்சால் ஆகியோர் முறையே 1/3 பங்கு, 1/4 பங்கு, 1/5 பங்கு, மீதியை அகர்வால் அவர்களும் முதலீடு செய்கின்றனர். லாபத்தொகை 9,84,000 ஆனது. முதலீட்டுக்கு தகுந்தாற்போல் பங்கீடு செய்யப்பட்டால் அகர்வால் அடைந்த லாபத்தொகை எவ்வளவு? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு இப்போ பங்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ராவுக்கு 1/3 பங்கு, கவுலுக்கு 1/4 பங்கு, பன்சாலுக்கு 1/5. ஆனால் அகர்வாலுக்கு மட்டும் அந்த எவ்வளோ பங்குன்னு மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக மீதியே அகர்வால் பங்கீடு போட்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அகர்வாலோட பங்கு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இப்போ நீங்கள் 1/3 ராவோடது, அதே போல் 1/4 கவுலோடது, 1/5 பன்சாலோடது. இப்போ இந்த 3 நம்பருக்கு, அதாவது 3, 4, 5, இதுக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்கள். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறது தான். எவ்வளோ வரும்? நாங்கள் 20, 20 3 60, 60 அதற்கான எல்சிஎம். இப்போது 13ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும்? 20 தானே. ஓகே, அப்போ மேலே 20ஆல் மல்டிபிள் பண்ணணும். 20 நோட் பண்ணுறேன். ப்ளஸ் அடுத்தது 4 × 15 60. அப்போ மேலேயும் நம்ம 15ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும், 15. ப்ளஸ் அடுத்தது 5 × எவ்வளவு? 5 × 12 60. அப்போ மேலேயும் 12ஆல் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மேலே இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணுங்க. 20 + 15 எவ்வளோ வரும்? 35. 35 + 12 47. ஓகே, கரெக்டு தானே? ஸோ 20 + 15 35, அது ஒரு 45, அப்புறம் 47. ஓகே, 47/60. ரொம்ப சிம்பிளாக அகர்வாலோட பங்கை கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா 47ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 60 கிடைக்கும்? 13 தானே. அப்போது 13/60 தான் அந்த அகர்வாலோட பங்கு. அவ்வளவுதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, மேலே இங்கே கிடச்சிருக்கா நமக்கு 20ங்கிறது அந்த யார் முதல் ராவோட பங்கு, 15ங்கிறது கவுலோட பங்கு, 12 அப்படிங்கிறது பன்சாலோட பங்கு, 13 அப்படிங்கிறது அகர்வாலோட பங்கு. டிவைடில் 60ன்னு நம்ம கண்டுபிடிச்சிரும்ல, இதுதான் மொத்த பங்கு. அப்போது மொத்த லாபத்தொகைன்னு இந்த வேல்யூ இருந்திருக்குல்ல, அப்போது 60 வேல்யூவோட தான் அந்த 9,84,000. இதில் இருந்து யாருக்கு பங்கு கேட்குறாங்க? அகர்வாலோட பங்கு தானே கேட்குறாங்க. அகர்வாலுக்குரிய பங்கு 13. 13 எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? இப்போ இந்த ஒரு 0 இங்கே இருக்க ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 1/6, இங்கேயும் 1/6, பேலன்ஸ் 3 வருமா? 38னா 6 36, பேலன்ஸ் 2. அப்போ 24னா 6 24, இந்த 00. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 13 தான் இங்கே மல்டிபிள் பண்ணணும். அப்போது 164 13, இதை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 2 0 தனியாக இருக்கட்டும், லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இந்த அமௌண்ட்டு தான். இன்னாங்க 12க்கு 2, பேலன்ஸ் 1. அடுத்தது 6 3 12 1 19, பேலன்ஸ் 1, 1 3 3 4. அடுத்தது 4 6 1 அப்படியே தான் வரும். அப்போது 2, இங்கே 13க்கு 3 பேலன்ஸ் 1, 11க்கு 1 பேலன்ஸ் 1, 2 1 3 2, லாஸ்ட் அந்த 00. இதுதான் அகர்வாலது. 21 32, 21 32 00 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி பங்கு கான்செப்டில் கேட்குறாங்க அப்படின்னா அழகாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இந்த டெஸ்ட் கொஸ்டினில் பார்த்த ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களை தெளிவாக யோசிக்க வைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணலாம். அதே போல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அடுத்தது 15 ஃபுல் டெஸ்ட் நடக்கும். ஓகே, ஸோ டாபிக் டெஸ்ட் 12 இப்போ லாஸ்ட் அதுதான். அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த பின்னாடி 15 ஃபுல் டெஸ்ட் நடக்கும். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டயத்துக்கு வந்தாச்சு. நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் அது சம்மந்தமான இம்பார்ட்டன்ஸ்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.